அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான உறவுகளே, அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே ஒரு அழகான ஒரு வசனத்தை கூறுகின்றான். குலு கௌலன் சதீதா, நீங்கள் பேசினால் நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள், அழகான வார்த்தைகளையே பேசுங்கள் என்பதாக. ஒரு மனுஷன் நல்லா இருக்கும் போது போய் நல்ல விதமா பேசுவது என்பது நல்ல வார்த்தைகள் அல்ல. ஒரு மனிதன் துன்பப்படுகின்ற நேரத்தில், கஷ்டப்படுகின்ற நேரத்தில், அவனுக்கு உதவிகள் செய்யாவிட்டாலும், அவனுடைய துன்பத்தை நீக்காவிட்டாலும், அவனுடைய கஷ்டத்திற்கு சிறு உதவிகள் செய்யாவிட்டாலும், குறைந்தபட்சம் அவனுக்கு ஆறுதலான வார்த்தைகள், கன்சோலிங் வேர்ட்ஸ் ஆர் சோலைஸ் வேர்ட்ஸ், இல்ல கன்சோலேஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, ஆறுதல் படுத்துதல், நல்ல வார்த்தைகள் கூறி அவனை கஷ்டத்திலிருந்து கொஞ்சமாவது நமக்கு நிச்சயம் அந்த கஷ்டம் நீங்கிரும் அப்படிங்கிற மாதிரி பேசுறது தான் கௌலன் சதீதா, நல்ல வார்த்தைகளை பேசுவது. அதற்கு மாற்றாக, உனக்கு இன்னும் வேணும், உனக்கு இது பத்தாது, நீ செஞ்ச தவறுகளுக்கு தான் எல்லாம் தண்டனை கொடுத்துருக்கான் அப்படின்னு நம்மை மறந்து, நம்மளுடைய நிலையை மறந்து அடுத்தவர்களை நாம் ஏளனமாக சந்தர்ப்ப சூழ்நிலையை வைத்து அவர்களை நாம் திட்டுவதோ அல்லது கரிச்சு கொட்டுவதுன்னு சொல்லுவாங்க இல்லை, அது மாதிரி பேசுவது என்பது கூடாது. ஆனால் அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா வார்த்தைகளில் நாம் கவனம் செலுத்துவதற்கு உதவி செய்வானாக. ஒரு மனிதனுக்கு ஆறுதல் படுத்துவது, நல்ல வார்த்தைகளை பேசுவது நபிகள் நாயகத்தினுடைய வழிமுறை. நாம் பிற மனிதருக்கு துன்பப்படுகின்ற நேரத்திலும், கஷ்டப்படுகின்ற நேரத்திலும் நாம் ஆறுதல் படுத்துவது, ஆறுதலான வார்த்தைகள் கூறுவது இறைவனை மகிழ்ச்சி படுத்துவதற்கு உண்டான செயலாகும். அப்படிப்பட்ட ஒரு நற்காரியத்தை, நல்ல செயலை நாம் தினந்தோறும், நாம் கஷ்டத்தில் இருக்கும் போதும், நாம் கோபத்தில் இருக்கும் போதும், நாம் வெறுப்பில் இருக்கும் போதும் கூட பிறரிடம் தவறான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகளை பேசிவிடாத வண்ணம் நமக்கும் இறைவன் பொறுமையை தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.